தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எங்களுடைய தாய் திரு அவையானவள் பொது காலத்தினுடைய 11வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த கல்வாரி பலியிலே நாம் இறைவனின் திருமுன் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் கிறிஸ்துவின் அன்பால் மீட்கப்பட்டவர்களாகவும் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்ட சுடர்களாகவும் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவு கூறுகின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் இஸ்ரேல் மக்களை தனது சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தது போல நம்மையும் தனது அன்புக்குரிய பிள்ளைகளாக அழைத்துள்ளார். நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக உயிர் தந்தார் என்பதன் மூலம் அவரது அளவற்ற அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த வகையிலே இந்த கல்வாரி பலியிலே அந்த அன்பை அனுபவித்தவர்களாகவும் இயேசுவின் இரக்கமுள்ள இதயத்தோடு பிறருக்கு சேவை செய்யவும் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கல்வாரி பலியிலே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழில்துறைகளையும், எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், மற்றவர்கள் எங்களை பற்றி அவதூறாக பேசுகின்ற பொழுது நீதாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியறலும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் பயபக்தியோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனிடம் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றே வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவேயும் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பந்தாலும் செயலாலும் உமக்குகந்தவர்களாயிருக்க உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ரபதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைநிலத்தை வந்தடைந்து பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கை மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அனைத்துலகும் என் உடைமை மேயனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனிச்சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள்.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் இறைப்பற்றின்றி வலுவுற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவசனங்கள் 36, அதிகாரம் 10 இறைவசனங்கள் 8. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்கள் இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவியை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவியின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு,
பத்தலேமியோ, தோமா, வரி தண்டுவராகிய மத்தேயு, அல்பேவியின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரெதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்தினுடைய 11வது ஞாயிற்றுக்கிழமையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த உன்னதமான நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் 3 எமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இறைவனின் அன்பு, மீட்பு மற்றும் பணி என்ற 3 முக்கிய உண்மைகளை நமக்கு எடுத்து கூறுகின்றன. நம் இறைவன் அன்பாக இருக்கிறார். நம் இறைவன் நமக்கு மீட்பளித்து புது வாழ்வு கொடுக்கிறார். அவர் நமக்கு பணியாளராகவும் இருக்கிறார், பணிவிடை செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுகின்றன. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு உலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள் நாம் என்ற மையக்கருளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் வாசித்த முதலாவது வாசகம் விடுதலை பயணநூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நாங்கள் பார்க்கின்றோம், சீனாய் மலையிலே இறைவன் இஸ்ரேல் மக்களிடம் நீங்கள் எனக்குரிய மக்கள் என்று கூறுகின்றார். எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாக வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள். இருந்தும் ஆண்டவர் அவர்களுடைய குரல்களை செவி சாய்த்தார். கஷ்டங்கள் மத்தியிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் எவ்வாறு தன்னுடைய உடனிருப்பு இருக்கின்றது என்பதை இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையினூடாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய மோசேயினூடாக மக்கள் அனைவரும் ஏன் எங்களை எகிப்தில் அடிமைகளாக இருந்து எங்களை மீட்டீர், நாங்கள் அங்கு எல்லாவற்றையும் பெற்றிருந்தோம், ஆனால் நாங்கள் இந்த பாலைவனத்திலே எதுவும் இல்லாமல் பரிதவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராகவும் மோய்சனுக்கு எதிராகவும் அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். ஆனால் இறைவன் கூறுகிறார், இஸ்ரேல் மக்கள் எனக்கு உரிய மக்கள் என்று. ஆம், அன்பார்ந்தவர்களே, நாமும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் கஷ்டங்கள், கவலைகள், ஒருவர் மற்றவர்களை பற்றி இல்லாது பொல்லாது பேசுகின்ற பொழுது நாங்கள் மனமுடைந்து ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை மறந்து எங்களை அறியாமல் அவருடைய அந்த அன்பிலிருந்து நாங்கள் விலகிச் சென்றிருக்கின்றோம். ஆனால் இன்றைய இந்த முதலாவது வாசகத்தினூடாக எங்களுக்கு ஆண்டவர் கூறுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், இழப்புகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா வகையான தீமைகளிலிருந்து எங்களை காப்பார் என்பதை இன்றைய முதலாவது வாசகத்திலே இஸ்ரேல் மக்களூடாக எங்களுக்கு ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். நாங்கள் வாசித்த 2வது வாசகம்
தூய பவுலடிகளார் உரோமைய மக்களுக்கு மிகவும் அழகாக கூறுகின்றார், நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக உயிர் தந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்திற்காக, நாங்கள் செய்த தீய செயலுக்காக தன்னுடைய உயிரை சிலுவை மீது பணயம் வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டதை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்டங்கள், இழப்புக்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசுவினை நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நிபந்தனையற்ற அன்பை பொழிவார் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றன. நாங்கள் வாசித்த நற்செய்தி வாசகம் மிகவும் அழகான ஒரு நற்செய்தி வாசகம். இயேசு தன்னுடைய 12 சீடர்களையும் பெயர் சொல்லி அழைத்து அவர்களுடைய பணி பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், நோயாளர்களை குணமாக்குங்கள், இறை ஆட்சியை அறிவியுங்கள், நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாகவே கொடுங்கள். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாயை உலகத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு பணி செய்ய தங்களையே தயாராக்கி கொண்டிருக்கின்றவர்கள் அரிதாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எல்லாத்திற்கும் காரணம் இந்த மாயை உலகம். ஆண்டவர் இயேசுவை மறந்து ஆண்டவர் இயேசுவுக்கு பணி செய்ய முன் வருகின்றவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய குருக்கள் துறவிகளுக்காக மன்றாடுவோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பை கஷ்டங்கள் மத்தியில் நல்ல முறையிலே அவர்கள் செய்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் இந்த துறவிகள் குருக்களுக்காக மன்றாடுவோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சீடத்துவம் என்பது ஆலயத்துக்கு மட்டுமல்ல, துன்புறுவோரின் சென்று அவர்களுக்கு நாங்கள் அன்பை பகிர்ந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை நாங்கள் நம்பிக்கையிலே மேன்மைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களூடாக எங்களுடைய வாழ்வுக்கு தருகின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை நினைவில் கொள்ளுவோம். ஞானஸ்ஞானம் திருமுழுக்கினூடாக நாங்கள் திரு அவையிலே அங்கத்தவராகின்ற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றுகின்ற அந்த பொறுப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை நான் எவ்வாறு செய்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் நிபந்தனையற்ற அன்பை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுவோம். இன்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே ஒருவர் மற்றவரை பற்றி இல்லாது பொல்லாது பேசி, அவர்கள் செய்கின்ற தொழிலை இல்லாது பெல்லாது பேசி, பல்வேறுபட்ட வார்த்தைகளால் ஒருவர் மற்றவர்களை நாங்கள் சின்னாபின்னமாகி அவர்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஒரு குழப்ப நிலைக்குள்ளே ஆக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மற்றவர்கள் சொல்லுகின்ற எல்லா விதமான விடயங்களையும் நீங்கள் மனதுக்குள் போடாமல் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைத்து அவரோடு பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அவருக்கு ஏற்ற அந்த நிபந்தனையற்ற அன்பை மற்றவர்களுக்கு பொழிந்து ஒரு நன்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்பதை கூறுகின்றார். மூன்றாவதாக கூறுகின்றார், இயேசுவின் இரக்கமுள்ள இதயத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கு நாம் சேவை செய்வோம். நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோமா? என்னிடம் கூட இருக்கின்றது, அதை நான் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேனா? என்னிடம் இல்லை என்று வருகின்றவர்களுக்கு நான் அவர்கள் உதவிக்கரம் நீட்டுகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக நமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் நற்செய்தியின் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய பணியை செய்யுங்கள் என்று அவர் கூறுகின்றார். அவர்களுக்கு எவ்வாறான பணியை செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அதுபோலதான் நாமும் இந்த திருச்சபையிலே
திருமுழுக்கு மூலம் அங்கத்தவராகிய ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பிலே நாங்கள் பிரமாணிக்கமுள்ளவர்களாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுகின்ற அந்த நல்ல மனதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இலவசமாக பெற்றோம், இலவசமாகவே அந்த பணியை செய்வோம் என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 ஆண்டவர் இயேசு என்று எங்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பு நிறைவாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உமது அன்பை அனுபவித்து சுடர்களாக இரக்கமும் சேவையும் நிறைந்த வாழ்வை வாழவும், உமது நற்செய்தியின் மகிழ்ச்சியை உலகிற்கு எடுத்து செல்லவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். அனைவரும் விழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றே கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றே உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிலாதே. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நல்ல ஆயனே இறைவா, எம் திரு அவையை நல்ல ஆயனை போல் நிறைவாய் வழி நடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும்
அன்பு, இரக்கம், பரிவு என்னும் மேய்ச்சல் நிலத்திற்கு எங்களை வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, ஆயனில்லா ஆடுகளைப் போல் ஆதரவின்றி, உறவுகளின்றி மற்றும் உணவின்றி தெரு ஓரங்களிலும் பல்வேறு இடங்களிலும் தனிமையில் தவிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது பாதுகாப்பை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றுரைத்த இறைவா, இறை வார்த்தையை எடுத்துரைக்கவும் அதை வாழ்வாக்கவும் ஆர்வமுடன் உழைக்கும் இளம் உள்ளங்களை திரு அவைக்கு தந்து குருக்களையும் துறவிகளையும் உம் பணிக்காய் உழைக்க உருவாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வெர்பும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக கைகளை குவித்து கண்களை மூடியவர்களாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். வல்லமையுள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வெனும் கொடைகளை கொடுத்து பல்வேறுபட்ட ஆசீர்வாதங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். இந்த வேளையிலே ஆண்டவருடைய பணியை கஷ்டப்பட்ட இடங்களிலே செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்கள் துறவிகளுக்காக மன்றாடுவோம். இன்னுமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள், திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பெறலாமல் தவிர்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீதாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்தருளும். இன்னுமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை மறந்து அவருடைய இரக்கத்தை மறந்து அவரை அனுபவிக்காமல் உம்மை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீதாமே தொடர்ந்தும் தொடவும். எங்களுடைய தாய் திரு அவைக்கு மென்மேலும் அழைத்தல்கள் பெருகி உம்முடைய பணியை உலகெல்லாம் எடுத்து செல்வதற்கு தேவையான வேலையாளர்களை எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலிருந்தும் தேர்ந்தெடுத்து வேண்டுமென்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகட்டும். எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்தோடு இப்பொழுது நிலை வாழ்வின் பிணைகளையும் கொண்டிருக்கின்றோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதல் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை பொருளின் நிகழ்வுகளை பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் அது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகன் திருவுடல் திருத்தத்தால் நவுட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுள்ளோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சின், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நான் ஆண்டவரின் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடித் தேடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையால் உம்மில் ஒன்று தீர்ப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.